ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணமும் குருபலனும். இதுதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பாலாக கேட்குற கேள்வி, கல்யாணத்துக்கு பையனும் பொண்ணும் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா, சாமி குருபலன் வந்துருச்சா, பொண்ணுக்கு பையனுக்கு குருபலன் வந்துருச்சா, இன்னும் சிலர் வியாழ நோக்கம் வந்துருச்சா. நான் பல காலம் குழம்பி போயிருந்திருக்கேன் இந்த மாதிரி கேள்விக்கு. குருபலனுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம்? திருமணம் என்பது ஏதோ குரு பார்வை வரும்போது மட்டுமே நிகழும் ஒரு நிகழ்வு மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னலாம் யோசிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா குருபலனுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. குருபலன் வரும்போதெல்லாம் கல்யாணம் பண்ணணுமா அல்லது சுபகாரியங்கள் நடக்கணும்னு நினச்சா எல்லா காலத்துலேயும் தான் குருபலன்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிரகம் கோச்சாரத்தின் மூலமாகவே ஒரு ஜாதகத்திற்கு முழு பலனையும் கொடுத்துவிடும் என்கின்ற மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டம் தான் இது. கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தோடனே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் நம்புறது, அஷ்டம சனி வந்தோடனே நான் அவ்வளோதான் ரோட்டுக்கு வந்துடுவேன் நம்புறதுனுடைய வெளிப்பாடுகள் இவை. உண்மையை சொல்லப்போனால் திருமணத்திற்கும் குருபலனுக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அவசியம் இல்லாத ஒரு அமைப்பு தான் அது. குருபலன்கிறத எதை குறிப்பிடுறாங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த வீட்டில் குரு இருந்தார்னா உடனே குருபலன், நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இது பொதுவான ஒரு விதி. இதில் திருமணம் நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாம். போன வருஷம் குருபலன் நடந்த எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு போய் கேட்டு பாருங்கள், முக்கால்வாசி பேருக்கு இல்லைன்னு தான் பதில் வரும். அப்போ உண்மையிலும் திருமணத்தை தீர்மானிப்பது உங்களுடைய ஜாதக கட்டங்களே. ஒருத்தருக்கு லேட்டாக கல்யாணம் ஆகணுங்கிற விதி இருக்கிறவங்களுக்கு எத்தனை முறை குருபலன் வந்தாலும் காரியம் நடக்க போகிறது இல்லை. சிலர்லாம் பேசும்போதே சொல்லுவாங்க, சார் 5 வருஷமாக வரன்னு பார்த்துட்ருக்கோம், 7 வருஷமாக வரன்னு பார்த்துட்ருக்கோம், எது வந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போய் தட்டி போகுது. அப்போ 7 வருஷத்தில் குருபலனே ஒரு தடவை கூட வரலைன்னு அர்த்தமா? எத்தனையோ முறை வந்திருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குருபலன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல, கடக ராசிக்கு 11ஆம் இடத்துலையே, மகர ராசிக்கு 5ஆம் இடத்துலையே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடணுமே. ஸோ குருபலனுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. திருமணம் உண்மையிலேயே ஜாதக தசாபுத்தியின் அடிப்படையில் தான் தீர்மானமாகும். உங்கள் ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி திருமணம் செய்து வைப்பதில் முதன்மையான காரக கிரகங்கள். அதற்கு அடுத்த நிலையில் 2ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம், 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் சில நிலைகளில் திருமணம் செய்து வைக்கும். அதற்கடுத்து 3ஆவது நிலையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தவன், 7ஆம் இடத்தில் அமர்ந்தவன் கல்யாணம் பண்ணி வைப்பான். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம். இப்போ இவருக்கு நார்மலாக 2, 7 கூடையவர்கள் செவ்வாயும் புதனும். அப்போ இந்த மீன லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்கும் காலத்திலோ, செவ்வாய் புத்தி நடப்பில் இருக்கும் காலத்திலோ, புதன் திசை நடப்பில் இருக்கும் காலத்திலோ, புதன் புத்தி நடப்பில் இருக்கும் காலத்திலோ திருமணமாகும். திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மீன லக்ன ஜாதகர், இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி புதன். ஆனால் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம் குரு, 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம் சுக்கிரன். இந்த ஜாதகருக்கு குரு திசை சுக்கிர புத்தியில் கல்யாணம் ஆச்சு. இப்போ குரு லக்னாதிபதி மற்றும் 10 கூடையவர், சுக்கிரன் 3, 8 கூடையவர். ஆனால் கல்யாணம் நடந்தது குரு திசை சுக்கிர புத்தியில் தான். 2இல் அமர்ந்த சுக்கிரனும் 7இல் அமர்ந்த குருவும் அதை செய்து வைக்கிறார்கள். இங்கே கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பலனை நம்பிக்கிட்டு இந்த மாதம் வர மே மாதம் வரைக்கும் தான் குரு பலன் இருக்குன்னு ஜோசியர் சொல்கிறாருங்க, அதுக்கு மேலே அப்போ கல்யாணம் பண்ண முடியாதான்னுலாம் கேள்வி கேட்பாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியாது. ஜாதக தசாபுத்திகள் செய்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது என்பது அபத்தத்திலும் அபத்தம். புரியுதுங்களா? குருபலன் அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும், அதெல்லாம் பற்றி கவலையே படாது. உங்களுக்கான திருமண வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது 2, 7ங்கிற மிக முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இது முதல் திருமணத்திற்கான விதி அமைப்பு. சரி, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்த உடனே 9, 11ஆம் அதிபதிகளுக்கு போயிடும். ஒருவர் 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் போது, முதல் திருமணம் தோல்வியற்ற நிலையில் 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் போது 9ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ அல்லது 11ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடப்பில் இருந்தால் அந்த காரியம் கைகூடும். சார், அப்போ கோச்சார குரு என்னதான் சார் பண்ணுவார்? நீங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா மண்டபத்தை பார்த்து கொடுப்பாரு. கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்க போகும்போது அதுக்கு காசு வாங்கி கொடுப்பாரு.
இப்போ பட்டு புடவை எடுக்காதவங்க யாருமே கல்யாணம் பண்ணுறது இல்லையான்னு கேட்டால் அதுவும் பண்ணுறாங்களே. காட்டன் புடவையில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இல்லையா? அதுவும் தானே இருக்கு. அப்போ ஒரு சம்பவத்தை தீர்மானிப்பது தசா புத்திநாதர்கள், அதற்கு சப்போர்ட் பண்ணுறவன் கோச்சார கிரகம், சப்போர்ட்டிங் கேரக்டர், அவ்வளோதான். சப்போர்ட்டிங் கேரக்டரை மெயின் கேரக்டரில் கொண்டு வரும்போது தான் இங்கே ஜாதகம் பொய்த்து போகிறது. இந்த குரு பயிற்சி பலனில் கோடிகளை குவிக்கப் போகும் ராசிகள் எவைன்னு போட்டு தான் மக்களுக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது. சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. இது வருட கோள்களுக்கு பலன் சொல்கிறத கூட ஒரு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ எல்லாம் இன்னும் சுருங்கி போய் சுக்கிர பயிற்சி பலன்கள், புதன் பயிற்சி பலன்கள், வக்ர சனி பயிற்சி பலன்கள் அப்படிலாம் வந்துடுது. இதெல்லாம் ஹம்பக், நம்பாதீங்க. கோச்சாரத்தின் பலன் என்பது உங்கள் தனி ஜாதகத்தில் 10% மேலே வேலை செஞ்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய அதிசயம். தசாபுத்திகளே அனைத்தையும் தீர்மானிக்கும். இப்போ பிறக்கிற குழந்தைக்கு உண்டானது தாங்க இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு. எல்லாமே எனக்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறது பேராசையின் உச்சக்கட்டம். நீங்கள் பிறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ அப்போ இருந்த கிரக அமைப்புகளே உங்களுக்கு சரியானபடி வேலையை செய்து கொண்டு இருக்கும். காக்கா வந்து உட்காரும்போது பனம்பழம் கீழே விழுந்துருச்சுங்கிறதுக்காக காக்கா வந்து உட்காரும் போதெல்லாம் பனம்பழம் கீழே விழுகணும்னு அவசியம் இல்லை. பனம்பழமே இல்லாத ஒரு பனைமரத்தில் காக்கா வந்து உட்காந்துச்சுன்னா பனம்பழம் எப்படி கீழே விழுகும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜாதக தசாபுத்திகள் தான். திருமணத்துக்கு குரு பலனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. திருமணம் என்பது உங்கள் ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். சரி, இதில் இன்னொரு நுணுக்கமும் இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறாங்க. ஆணுக்கு திருமண காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பெண்ணுக்கு அவ்வளோவா திருமண காலம் சிறப்பாக இல்லையா, கல்யாணம் நடக்கும். இது நடக்கும். இருவரில் ஒருவருக்கு திருமண காலம் கூடி வந்தால் சிறப்புடனே திருமணம் நடந்தேறிவிடும். இதுதான் சூட்சமம். ஏன்னா இது 2 பேர் சேர்ந்து செய்கிற விஷயம். இதுலேயும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பையன் வீடு ரெடியாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்க, பொண்ணு வீடு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அது பொண்ணு படிக்கணுங்கிறா, இன்னும் ஒரு 2 மாதம் போட்டோமே, எங்களுக்கு எங்கள் பாட்டியோட தூரத்து சொந்தம் ஒன்று செத்து போச்சு, 6 மாதம் அடப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பேசலாமே, இப்படி தள்ளி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் காலம் வரல, பையனுக்கு காலம் வந்துடுச்சு. அதையும் தாண்டி பொறுமையாக இருந்து கல்யாணம் முடிக்கிறவங்களும் உண்டு. அப்போ திருமண காலத்தை தீர்மானிப்பதற்கு குருபலன் கண்டிப்பாக போதவே போதாது. இன்னும் சொல்லப்போனால் குரு அவயோகியாக இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு குரு பார்க்காம இருக்கும்போது தான் கல்யாணம் ஆகும். நிறைய துலா ராசி அன்பர்கள், சரி எனக்கு 8ல் குரு போனப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 6ஆம் இடத்துல குரு இருந்தப்போ தான் மேரேஜ் ஆச்சு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிதுன ராசி, கன்னி ராசி, மிதுன லக்ன கன்னி லக்னக்காரங்களுக்குலாம் ஐயோ குரு என்னைக்கு மறைகிறாரோ அன்னைக்கு தான் எனக்கு நல்லது நடக்கும், வியாழக்கிழமை வந்தாலே கை உதறுது சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ பொதுவான விதிகள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு எப்போதும் பொருந்தி வராதுங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்துக்கணும். உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கான தகுதி உள்ளவங்க. அடுத்த நிலையில் 2ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் திருமணம் செய்து வைக்கும். 3ஆவது நிலையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி திருமணம் செய்து வைக்க ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதில் என்ன சூட்சமம்னா, லக்னாதிபதி வலுவாக இருந்தால் லக்னத்துக்கு 2 7ஆம் இடத்தை கையில் எடுத்துக்கணும். ராசி அதிபதி வலுவாக இருந்தால் ராசிக்கு 2 7ஆம் அதிபதி இருக்கிறவங்கள கையில் எடுத்துக்கணும். அந்த மாதிரியான அமைப்புகளில் இது முடியும். இதை தாண்டி 2வது திருமணம் அப்படிங்கிற ஸ்பேஸுக்கு போகும்போதே 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை கணக்கில் கொண்டு வர வேண்டியது அவசியம். கோச்சாரத்தில் வர்ற குருபலனை எல்லாம் நம்பி கல்யாணம் நடக்குமாங்கிறதெல்லாம் சுத்த அபத்தமான ஒன்று என்று கூறி, உண்மையான ஜோதிடத்தின் சாராம்சத்தை தொடர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.